पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांतिः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மூணாவது கண்டத்துக்கான அவதாரிக்கா பாஷ்யம் நேத்தோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த அவதாரிக்கா பாஷ்யம் எங்கேருந்து எங்கே ஆரம்பித்து எங்கே முடிஞ்சுது அப்படின்னா, ஆச்சாரியார் சொன்னார் இந்த மூணாவது கண்டம் நாலாவது கண்டம் என்ன விஷயம்ன்றத ஆச்சாரியார் ஆரம்பிச்சிருக்கார். ரெண்டுத்துக்கும் சேர்ந்து சம்பந்த பாஷ்யம் பண்ணியிருக்கார். மூணாவது கண்டத்துக்கும் நாலாவது கண்டத்துக்கும் சேர்த்து ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்கார். எதுக்காக அப்படின்னு, இந்த மூணாவது கண்டம் பார்த்தீங்கன்னா அகங்கார நாசம் அப்படின்றது தான் இந்த டாபிக் நம்ம பேச போகிறோம். தேவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான அகங்காரம் உண்டாச்சு. அந்த அகங்காரத்தை நாசம் பண்ணுறதுக்காக தான் ஈஸ்வரன் என்ன பண்ணுறார், ஒரு யக்ஷ ரூபத்தில் அவங்களோட அகங்காரத்தை நாசம் பண்ணுறார். எதுக்காக அகங்காரம் நாசம் நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகங்கார நாசத்து மூலமாக மனசு பார்த்தீங்கன்னா சமம் கிடைக்கும். முக்கியமானது சொல்கிறது, மனசோட சமம் பார்த்தீங்கன்னா எதனால் கிடைக்கும் அப்படின்னா அகங்கார நாசத்தினால கிடைக்கும். எப்படி சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்திருவம் நான் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கேன். கர்த்திருவம் நான் தான் கர்த்தா நான் தான் கர்த்தா எனக்கு இந்த பலன் வேணும். கர்த்தா வந்துருச்சுனாவே கர்ம பலன் மேல ஆசை வந்துடும். நான் இந்த கர்மத்தை பண்றேன், நான் கர்த்தாவா இருக்கேன், இது மூலமா எனக்கு இந்த பலன் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த கர்மத்தை பண்றது மூலமா நமக்கு அகங்காரம் அதிகமாக அதிகமாக நமக்கு மனசாந்தி பார்த்தீங்கன்னா இல்லாமல் போகும். சில சமயம் நம்ம அகங்காரம் வெற்றி அடையும், நல்லா புஷ்டியாகி நல்லா நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைப்போம். சில சமயம் பார்த்தீங்கன்னா நல்லா அடி அடைக்கும். இந்த அகங்காரத்துக்கு சோர்ந்து போய் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகும், நம்ம நினைச்சது நடக்காது, ஃபெயிலியர் ஆகி நம்ம உட்கார்ந்துருவோம். அப்போ அதனால பார்த்தீங்கன்னா அகங்காரத்தை நாசம் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு காரியம். நம்ம இன்னைக்கு காலையில் கீதாவில் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, என்னென்னா 2வது சாப்டர் ஃபுல்லாக பார்க்குறோம், 3வது சாப்டரில் பார்க்குறோம். கர்ம யோகத்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணுற கர்ம யோகத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுறோம். ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பு தான் நான் சொல்லியிருக்கேன்.
ஈஸ்வரார்ப்பணம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப். ஒரு கருமத்தை நம்ம பண்ணணும்னு இன்னைக்கு காலையில் நீங்கள் கீதா கிளாஸ் கேட்டிங்கன்னாவே ஆரம்பிக்கும் போதே நான் இதை சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கருமத்தை பண்ணும்போது நாமம் ரூபம், அந்த நாம ரூபத்தில் தான் கருமம் சம்பவிக்கும். அந்த நாம ரூபத்தில் இருக்கிற அந்த கர்மா பண்ண 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 அதில் சத்தியத்துவம், அந்த நாம ரூபத்தில் சத்தியத்துவம் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கப்புறம் அந்த கர்மத்தினால என்ன பண்ணுறோம், ஒரு பலன் அடையிறோம். அந்த பலனும் என்னவா இருக்கு அப்படின்னா நாம ரூபமா இருக்கு. அப்ப பலன் அடைய அடைய நம்ம எல்லா கர்ம பலன்களும் நாம ரூபங்கள் தான். பலனை அடைய அடைய நமக்கு அந்த சத்தியத்துவம் அதிகமாயிட்டே போகுது. அப்போ இந்த ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, அந்த கர்மத்தினால கட்டப்பட்டு திரும்ப திரும்ப ரீபர்த் எடுத்துக்கிட்டே இருக்கான். இதான் சொல்லியிருக்கோம். அப்ப இந்த கர்மத்தை வந்து நாம விடணும். சர்வ கர்ம சந்நியாசம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கு. சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு தான்ல நிக்கணும். நிஷ்டைக்கு வந்து அதுதான் உபாயம் சொல்லியிருக்கு. அப்ப அதை பண்ணணும்னா என்ன பண்ணணும், கர்மத்தை டக்குன்னு விட்டுற முடியுமானா விட முடியாது திடீர்னு. அப்ப அதுக்கு ப்ராசஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் நிஷ்காமிய கர்ம யோகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த நிஷ்காமிய கர்ம யோகம் பண்ணும்போது என்ன ஆகுது, முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பலன்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசையை விடுறோம். ஈஸ்வரன் என்ன கொடுக்குறாரோ அது அப்படின்னு. அந்த ஈஸ்வரன் பலன் கொடுக்கிறார் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து அக்செப்ட் பண்ணணுமா? முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பல தாத்தா ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். நம்ம பண்ற புண்ணிய பாபங்கள் எல்லாத்துக்கும் பலனை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் கொடுக்கிறார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்றோமா? இல்லைன்னா கர்மயோகமே பண்ண முடியாது. கர்மயோகத்துக்கு பேஸே எது அப்படின்னா ஈஸ்வர பக்தி. அந்த ஈஸ்வர பக்தி நல்லா ஸ்திரமாகும் போது தான் நம்ம என்ன பண்றோம், ஈஸ்வரன் பார்த்துப்பார், ஈஸ்வரன் கர்மயோகம் அவருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நான் கர்மயோகம் பண்றேன், அவர் என்ன கொடுக்குறாரோ அது சரியா தான் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப ஈஸ்வர பக்தி, ஈஸ்வரனை கர்மபல தாத்தான்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவன் மேல அர்ப்பணம் பண்ணும் போது மனசு மெதுவா 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 என்ன ஆகுதுன்னு பார்த்திருக்கோம், சமத்துவம் யோக உச்சது, சமத்துவம் வரும். அதுக்கப்புறம் அந்த சமத்துவத்தை வச்சுக்கிட்டு தான் உபாசனை பண்றோம். அப்ப உபாசனைக்கு பேஸா வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவம் தேவைப்படுது. சமத்துவத்தை அடைகிறதுக்காக நிஷ்காம கர்மம் பண்றோம். நிஷ்காமம் கர்மம் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கர்ம பல தாத்தாவா இருக்காருன்னு அவரிடத்துல கர்மத்தை தியாகம் பண்றோம். இந்த ஸ்டெப்ல வந்ததுக்கு பிறகு உபாசனை நடக்குது. உபாசனையினால மனசு குவிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் வருது, ஞானம் சொல்லுது, என்னன்னா நீ கர்த்தா இல்லை, நீ போக்தா இல்லை, நீ வந்து திரஷ்டா மாத்திரம் அப்படின்னு. அப்போ இந்த ப்ராசஸ்ல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிரவண ஞானம் நல்லபடியா மரணமாகுது, அது நிதித்தியாசனம் ஆகுது, தானா பரிணமிக்குது. இது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அப்படின்னா, முக்கியமானது என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா சமத்துவம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றோம். அப்போ அதே சமத்துவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அவதாரிக்கா சம்பந்த பாஷ்யம் இந்த 3வது கண்டத்துக்கு ஆரம்பிக்கும் போதே ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா ஆரம்பிச்சிருக்கார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3வது கண்டம் ஆரம்பிக்கிறதே அகங்காரத்தை நாசம் பண்றது மூலமா சமத்தை பிராப்தி பண்றதுதான். சம ஆதி அர்த்தோவா ஆம்னாயோ அபிமான சாதனாத் அப்படின்னு 497வது பேஜ் உங்களில் இந்த உபனிஷத்தோட இந்த இதோட அவதாரிக்கா பாஷ்யம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2வது பேராகிராஃப்ல ரொம்ப கிளியரா இருக்கு. சம ஆதி அர்த்தோவா, இந்த 3வது கண்டம் எதுக்காக, சமத்தை பிராப்தி பண்ற. சமம்னா என்ன அர்த்தம், சமம் வந்துச்சு அப்படின்னா பின்னாடியே தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அப்ப அது எதனால கிடைக்கும் அப்படின்னா அபிமானம் நாசம் ஆகும். இப்ப நான் வந்து பார்க்கும்போது பார்க்குறோம், இப்போ பார்க்குறோம், பிரத்யட்சமா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்ப நீங்க ஈஸ்வர அர்ப்பணம் பண்றீங்களோ அந்த சமயத்துல உங்களுக்கு வந்து இது வர்றதே இல்லை, இது அகங்காரம் வர்றதே இல்லை. அந்த ஈஸ்வர அர்ப்பணத்தை விட்டுட்டு பண்ணும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அகங்காரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உத்கிருஷ்டமாகுது, கோபங்கள் எல்லாம் வந்துடுது உங்களுக்கு. அப்ப எந்த அளவுக்கு ஈஸ்வரார்ப்பணம் பண்றோமோ, நான் இல்லை பகவான் தான் பண்றார், நான் நிமித்த மாத்திரம் அப்படின்னு மெதுவா பாவனை வர ஆரம்பிச்சு. முதல்ல பல தியாகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், நான் எந்த கர்மத்தையும் பண்ணல, அவன் பண்ண சொல்றான், நான் பண்றேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்லேவ் தான், ஈஸ்வரன் தான் எஜமானன் அப்படின்ற பாவம் வர ஆரம்பிக்கும். அந்த பாவம் வர 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 பக்தியில தான் வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரம் மெதுவா கம்மியாகும், நியூட்ரலைஸ் ஆகும். அதனாலதான் சமம் முதலிய தகுதிகள் எல்லாமே, வேதாந்தத்துக்கு தேவையான தகுதிகள் எல்லாமே அங்கதான் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற. அப்போ அதுக்கு வந்து என்ன வேணும், அகங்காரம், நம்ம அந்த சமத்தை பிராப்தி பண்றதுக்கு ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா கர்மபல தாத்தா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் பண்றோம். ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் சித்தப்படுத்துறது எப்படி, கர்மபல தாத்தா அப்படின்னு தான் சித்தப்படுத்து. அப்ப கர்மபல தாத்தான்ற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், இது வரைக்கும்
ஒரு 3-4 பட்சங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரணம் பண்ணியிருக்கோம். கர்மமே பலன் தரும் அப்படின்னு பூர்வ காண்டிகள் மதத்தை கண்டனம் பண்ணியாச்சு, அது ஜடம். அதே மாதிரி வந்து கர்த்தாவே பலன் தந்துப்பான் அப்படின்னா கர்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா பலன் தந்துக்க முடியாது, அவன் சர்வஜன் இல்ல அல்பஜன். அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மாந்தரத்துல பண்ணப்பட்ட கர்மங்களை இப்ப நம்மலாம் கொடுத்துக்க முடியாது. தேசகால வஸ்துவை வந்து பார்த்தீங்கன்னா தேசகால நிமித்தங்களை அறிஞ்சவனா சர்வஜனா ஒருத்தன் இருக்கணும். அல்பஜனா இருக்கிற கர்த்தாவே, கர்மத்தை பண்ற கர்த்தாவே நம்மளே வந்து நமக்கான பலனை கொடுக்க முடியாது. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குமா அப்படின்னா கர்மத்தை பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ஜடம். அந்த கர்மம் முடிஞ்சவன அதையும் தூக்கி ஓரமா வச்சிருவோம். அதனால அந்த கர்மத்துக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பலனை கொடுக்காது. அப்ப என்ன சுவாமி கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் சர்வஜனா சக்திமான சர்வசக்திமானா இருக்கணும் அப்படின்னு நிரூபணம் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம், அந்த சர்வஜன் சர்வசக்திமான் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ஸ்ருதி மந்திரங்கள் எல்லாம் சொல்லுது. அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா தடஸ்த ஈஸ்வரனா, எங்கேயோ கைலாயத்திலேயோ வைகுண்டத்திலேயோ இல்லை. அப்போ அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ ஜந்துக்களுக்கும் ஆத்மாவா அந்தராத்மாவா இருக்கார் அப்படின்னு கொண்டு வந்தோம். அப்ப பாருங்க, ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னா சர்வ பிரத்ய சாட்சி, எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கார், எல்லா தாட்டுக்கும் சாட்சியா இருக்கார், நம்மளோட ஹிருதயத்திலேயே இருக்கார் அப்படின்னு சொல்லிச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் உள்ள ஹிருதயத்துல இருக்காரா, ஆமா அவர் தான் நீ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள்லாம் சொல்லுது. ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லை அப்படின்னு. அதுக்கான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆச்சாரியர் என்ன பண்ணார், ஜீவன் ஈஸ்வரனால தான் இருக்கான் அப்படின்னு நிரூபணம் பண்ணி முடிச்சிருக்கார். அப்போ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தம அதிகாரியா இருக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா மத்தியம் அதிகாரியா இருக்கிறவங்க இந்த 2 பேருமே ஏற்கனவே என்ன பண்ணிருக்கவங்க அப்படிங்கிற கிருத்த உபாசகா அப்படின்னு அவங்கள சொல்லுவோம். ஏற்கனவே கர்மயோகத்தை பண்ணவங்க, ஏற்கனவே உபாசனைகளை பண்ணவங்களுக்கு பேரு கிருத்த உபாசகா. உபாசனைகளை இந்த ஜென்மத்திலேயோ இல்ல ஜென்மாந்தரங்கள்லயோ பண்ணினவங்க அப்படின்னு. இந்த உபனிஷத்தோட பதபாஷ்யத்தோட ஆரம்பமும் அப்படிதான் ஆரம்பிக்குது. இந்த வாக்கிய பாஷ்யத்தோட ஆரம்பத்தை நீங்க சம்பந்த பாஷ்யத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு 7-8 கிளாஸ் கேட்டீங்க அப்படின்னா தெரியும். ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கார். இந்த ஜென்மத்திலேயோ இல்ல முந்தின ஜென்மங்கள்லயோ இந்த கேனோபனிஷத்துல ஆரம்பிக்கும் போது மொத்தம் 7 கண்டம் 8 கண்டம் இருக்கு. இதுல சொல்லப்பட்ட பிராண உபாசனைகளை எல்லாத்தையும் முறையா பண்ணவன். கர்மத்தோடு கூடி எவன் பிராண உபாசனைகளை பண்ணானோ அவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உத்தம அதிகாரி மத்தியம் அதிகாரி ஆகிறான். அவனுக்கு தான் உபனிஷத்தை ஆரம்பிக்குது, கேனேஷிதம் அப்படின்னு முதல் மந்திரம். அப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் கர்மத்தோடு சேர்ந்து உபாசனையை பண்ணணுமா இல்லையா, நம்மள்ட்ட அந்த சம்ஸ்காரம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்றோம், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தியம் அதிகாரியாவும் இல்லை மந்த அதிகாரியா நம்ம ஆகிறோம். அப்ப மந்த அதிகாரிக்கு என்ன பயணம் இருக்கு அப்படின்னா இன்னும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணல. அப்ப ஈஸ்வரார்ப்பணம் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் அகங்கார நாசம், நான் பண்றேன் அப்படின்றத விட்டொழிக்கணும். அந்த நான் பண்றேன்றதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மண்ணாங்கட்டி என்னால பண்ண முடியாது, ஒரு புல்ல கூட அசைக்க முடியாது. நம்ம சொல்றோம்ல, இதெல்லாம் இந்த ஸ்டோரியில இருந்து வந்தது. ஒரு புல்ல கூட நம்மளால அசைக்க முடியாது. அப்படி இருந்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் அகங்காரத்தோட இருக்கோம். இந்த அகங்காரம் இருக்கிற வரைக்கும் சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் நமக்கு சித்திக்காது. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சமத்தை கொடுக்கறதுக்காக, சமாதி சாதன சதுஷ்டயத்தை எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக, சமாதி சக்தி சம்பத்தியை பிராப்தி பண்றதுக்காக இந்த கண்டம் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கு. மந்த அதிகாரிக்காக என்ன பண்ணுது இந்த 3வது கண்டம். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அகங்காரம் நாசமாயி மனம் சமத்துவத்தை அடைஞ்சது அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன ஆயிடுச்சு, பாகிய இது நடந்தாச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா பகிரங்க சாதனம் முடிஞ்சாச்சுன்னா அந்தரங்க சாதனம். அந்தரங்க சாதனம் எது அப்படின்னா உபாசனம். 4வது கண்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனைகளானது சொல்லப்பட போகுது. அப்போ சமத்துவத்தை கர்மயோகம்ன்ற சமத்துவத்தை பண்ணி சமத்துவத்தை அடைகிறது, சமதமங்கள் அடையிறது. சமத்தை அடைஞ்சதுக்கு பிறகு அதை வந்து சமாதியா சகுன சமாதியா மாத்துறதுக்காக, சித்த ஏகாகிரத்தை நல்ல முறையில அடையிறதுக்காக உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2த்தையும் பண்ணி முடிச்சா அதிகாரி உத்தமம் ஆயிடுறான். அதை பூர்ணமா பண்ணதுக்கு பிறகு வேதாந்தத்துக்கு அதிகாரியா குருநாதர் சொன்ன அந்த வேதாந்தம் ஸ்புரணத்துக்கு வருது. நம்மளால சொரூபத்துல நின்று ஜீவன் முக்தியை அடைய முடியும். அதுக்காக தான் இந்த 2 கண்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து 3வது கண்டத்துல முதல் மந்திரம் இன்னைக்கு பாடம் ஆரம்பிச்சு. பிரம்மக தேவேபியோ விஜயே தஸ்யக பிரம்மனோ விஜயே தேவா அமஹீயந்த
பிரம்மக தேவேபியோ விஜிக்யே தஸ்யக பிரம்மனோ விஜயே தேவா அமஹீயந்த. இந்த மந்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பதபதார்த்தம் எழுதலை. 304வது பேஜ் நம்பர் 304 உங்களுக்கு பதபதார்த்தம் பதபாஷ்யத்தில் கொடுத்துருக்கேன். வேணா அங்கிருந்து இங்கிருந்து ஜம்ப் பண்ணி பார்த்துங்க. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மக தேவேபியோ விஜிக்யே பிரம்மமானது. இந்த இடத்துல பிரம்மம்ன்ற சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரம்ம சப்தத்துக்கு அர்த்தம் பிரம்மம், சுத்த பிரம்மம் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல சகுண பிரம்மம் ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். ஈஸ்வரன் பிரம்மம் சகுண பிரம்மமானது தேவேபியோ தேவர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விஜிக்யே அப்படின்னா வெற்றி கொண்டது. தேவாசுர என்ன யுத்தம் நடந்துச்சு. அந்த தேவாசுர யுத்தத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய வார். அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மமானது சகுண பிரம்மமானது என்ன பண்ணுது, தேவர்களுக்காக தேவர்களை வெற்றி அடைய செய்தது. தஸ்யக பிரம்மனோ விஜயே தேவா அமஹீயந்த. தஸ்யனா அந்த பிரம்மத்தினுடைய விஜயத்துல பிரம்மம் தான் வெற்றி கொண்டது, ஈஸ்வரன் தான் வெற்றி கொண்டார். ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வெற்றியில் அவருடைய விஜயத்தில் தேவர்கள் என்ன பண்றாங்க, அமஹீயந்த அப்படின்னா அபிமானத்தை அடைந்தவர்களாக இருந்தார்கள். நாங்கள் வெற்றி கொண்டோம், நாங்கள் தான் எல்லாத்தையும் அடைஞ்சோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட மகிமை தான் இது அப்படின்னு அவங்க ரொம்ப இருமாந்து இருந்தார்கள், கர்வத்தை அடைந்தவர்களாக இருந்தார்கள். ஈஸ்வரன் நமக்காக ஜெயிச்சு கொடுத்தார் அப்படின்னு அவங்க தெரியாம இருந்தாங்க அப்படின்னு முதல் மந்திரம் சொல்லுது. பாஷ்யத்துக்கு வருது. பாஷ்யக்கார் சொல்றாரு 2 பாஷ்யம், பத பாஷ்யத்தையும் எழுதியிருக்கோம், இப்ப வாக்கிய பாஷ்யத்தையும் படிக்க போறோம். பிரம்மக இது ஐதிஹ்ய அர்த்தா. பிரம்ம ஹான் இருக்குல்ல, எப்பவுமே வந்து ஹான்ற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஏவகாரம் சொல்லுவோம், யஸ்மாத்துன்னு சொல்லுவோம், ஏனெனில்ன்ற சப்தம் சொல்லுவோம், இல்லைன்னா நிச்சய அர்த்தம் ஏவகாரம் அர்த்தம் சொல்லுவோம், நல்லா எம்பசைஸ் பண்றதுக்கு. இந்த இடத்துல ஹான்றது எந்த அர்த்தம் அப்படின்னா இவ்வாறு நடந்துச்சு இல்ல அப்படின்னு இந்த பிரசித்தமான அர்த்தத்தை சொல்றதுக்காக. ஐதிஹ்யார்த்தம் அப்படின்னா இதிஹா இது ஐதிஹ்யம், இவ்வாறு நடந்தது அப்படின்னு காலங்காலமா சொல்லிட்டே இருக்கும். என்னோட அம்மாவும் சொன்னாங்க, என்னோட பாட்டியும் சொன்னாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு ஊட்டும் போது ராத்திரி நிலாவை காட்டி கதை சொல்லுங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்துச்சுன்னு என்னோட அம்மா பாட்டி அவங்களோட பாட்டி எல்லாம் காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பிரசித்தம். தேவாசுர 2 பேத்துக்கும் நடந்த அந்த யுத்தமானது. அந்த பிரம்ம ஹ இதி, அந்த ஹான்ற சப்தம் ஐதிஹ்ய அர்த்தக, இதிகாச அர்த்தம், இவ்வாறு நடந்தது என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தை உடையது. என்ன அர்த்தம்? புறா, ஹேன்றதுக்கு அர்த்தம் புறான்னு எடுக்கலாம், முன்னாடி. கிளன்றதுக்கு அர்த்தம் அல்லவா, பிரசித்தமான சொல்லலாம். அது மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கல்ல, அப்ப நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி கிள அர்த்தம். கிள தேவ அசுர சங்கிராமே, தேவ அசுரர்களுக்கிடையே, சங்கிராமம்ன்றதுக்கு அர்த்தம் யுத்தம்னு அர்த்தம். சங்கிராமத்தில், யுத்தத்தில், ஜகத்து ஸ்திதி பரிபிபால இஷயா ஆத்மானுசாசன அனுவர்த்தியபியோ தேவேபியோ. ஆச்சாரியர் சொல்ற என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த யுத்தம் நடந்துச்சு, அந்த யுத்தத்துல ஜகத்து ஸ்திதி பரிபால இஷயா, இந்த ஜகத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்திதி கர்த்தா. யார் ஸ்திதி கர்த்தா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிவனா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் நாம ரூபமா வெளிப்பட்டாவே அவங்களுக்கு என்ன பேரு? ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. வெளிப்படாம இருக்கிறவருக்கு பேரு ஈஸ்வரன். சம்ஹார காலத்திலையும் அப்புறம் சம்ஹாரம் ஆனதுக்கு பிறகும் சிருஷ்டிக்கு முன்னாடி மட்டும்தான் ஈஸ்வரன் இருக்கார். அவர் அவ்வியக்தம், நாமரூபம் இல்லாதவர், வெளிப்படாதவர். விவகாரத்துல ஈஸ்வரன் இல்லை. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பீஜமா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யாரு இந்த உலகம் படைச்சதுக்கு பிறகு இருக்காங்களோ அவங்களுக்கு யாரு பேரு? ஸ்திதிகர்த்தா. அந்த ஸ்திதிகர்த்தாக்கு பேரு விஷ்ணுன்னு பேரு. நம்ம புராணத்துல சொல்றோம், வாஸ்தவத்துல ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு அவருக்கு என்ன பேரு? அவரோட ரூபம் தான் இந்த உலகத்துல கொடுக்கிற எல்லா ஃபார்மும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பரோட ரூபம். ஹிரண்ய கர்ப்பர் தான் கர்ம பல தாத்தான்னு நம்ம சொல்றோம். இந்த உலகத்துல எத்தனை தேவதைகளுக்கு ரூபம் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை ரூபமும் என்னது வாஸ்தவத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல அது எல்லாமே ஹிரண்ய கர்ப்ப ரூபம். ஏன் சிவலிங்கத்தை கொடுத்துருக்கோம் சிவனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரு உருன்னு நம்ம சொல்றோம். அரு உருனா என்ன அர்த்தம்? உருவம் வந்து பாத்தீங்கன்னா அரு உரு,
உருவம் இல்லாத ஒரு உருவம், உருவம் இல்லை ஆனா ஒரு உருவம், அதான் லிங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அடையாளம். அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெளிப்பட்டிருக்கு, சூக்ஷ்மமா வெளிப்பட்டதுன்னு அர்த்தம். அதுதான் ஹிரண்ய கர்ப்பரா நம்ம சிவனை வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். விஷ்ணு சிவன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரோட வேற வேற ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்திலேயே இல்லை. ஆனா அவர்தான் இந்த ஹிரண்ய கர்ப்பராவும் விராட்டாவும் ஆதாரமா அவர் தான் இருக்கார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கார். இப்ப நான் சொல்ற பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியுதா, வெளில தெரியல. துணியில வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு தான் நூலா ஆச்சு, நூலு தான் துணியாச்சு, துணி தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸா நம்ம போட்டுட்டு இருக்கோம். பஞ்சு வெளிப்படவே இல்லை. அதே மாதிரி ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாதவரா இருக்கார். நூலா அவர் ஆகும்போது அவருக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அப்ப நம்ம ட்ரெஸ் எல்லாம் பண்றோமே, இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மூல காரணம் எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், நூலு. வெளிப்பட்டது நூலு, ஆனா வெளிப்படாதது பஞ்சு. அப்ப இப்படி எடுத்துக்கிட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து துணியாச்சு. துணி எது அப்படின்னா விராட்டுன்றது கிளாத்து. அதுக்கப்புறம் நூலுன்றது வந்து பாத்தீங்கன்னா சூத்திரே மணிகணா. இவன் கீதால சொல்லுவார், இந்த எல்லாத்துக்கும் இந்த உலகத்துக்கே சூத்திரமா இருக்கார் அவர், நூலு. அதுக்கும் காரணம் எது, ஈஸ்வரன் பரமேஸ்வரன், வெளிப்படாதவர், பஞ்சா இருக்கார், மூல காரணம், அவ்வியக்தம் அப்படின்னு பேர். இது மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறோம். அப்ப அந்த ஸ்திதி கர்த்தாவா இருக்கிறவர் என்ன பண்ணார், இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா படைச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டார், இந்த உலகம் நல்லா இருக்கணும், இயங்கணும் அப்படின்னு. பரிபிபால இஷையா, பரிபாலனம் பண்றதுக்கு இச்சையினால இத நல்லா ரன் பண்ணணும்னு ஆசைப்பட்டவரா. ஆத்ம அனுசாசன அனுவர்த்திபியோ, தான் சொன்னதை கேட்கக்கூடிய தேவர்களுக்கு, தான் சொன்னது ஆத்ம அனுசாசனம் அர்த்தம். தான் என்ன சொல்றனோ, ஈஸ்வரன் என்ன சொல்றாரோ அதை வந்து பாத்தீங்கன்னா அனுவர்த்திபியோ, அனிவர்த்தனம் பண்றதுன்னு அர்த்தம், ஃபாலோ பண்றது. தேவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட மினிஸ்டரா இருக்கிறவங்க. அந்த மினிஸ்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என்ன சாசனம் பண்றாரோ அதை ஃபாலோ பண்றாங்க. அப்படிப்பட்ட தேவேபியோ, தேவர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை, அர்த்திபியோ அர்த்தாய விஜிக்யே அஜய்ஷீத் அசுரான். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமம் உண்டாச்சு. அர்த்தாய் என்ன அர்த்தம், அவர்களுக்கு ஆசை உண்டாச்சு. தேவர்களுக்கு என்ன ஆசை உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய ஆசையை பூர்த்தி பண்றதுக்காகத்தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அசுரர்களை என்னது அப்படின்னா வெற்றி கொண்டார். அவங்களுக்கு ஆசை வந்துச்சு, எப்படியாவது அசுரர்களை வெற்றி கொள்ளணும் அப்படின்னு. அந்த ஆசையை வந்து பாத்தீங்கன்னா பகவான் பூர்த்தி பண்றார், அவங்களுக்காக வெற்றியை தேடி கொடுத்தார். அந்த தெய்வாசுர யுத்தத்துல கொடுத்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பிரம்மண இச்சா நிமித்தோ விஜயம். இந்த ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கத்தி கடப்பாரி எடுத்துட்டு வந்து சண்டை போடுவாரா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் பண்ண மாட்டா இருப்பார். நிமித்த மாத்திரம் அவர் வந்து பாத்தீங்கன்னா இச்சா நிமித்தம், இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி. மாட்டுக்கு காரிக்கால சொல்லுது, இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி. இந்த மொத்த சிருஷ்டியவே அவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சங்கல்ப மாத்திரம் படைச்சார். என்ன ஆச்சரியம் இல்லை, நீங்களும் நானும் எப்படி படைக்கிறோம் கிரியேஷன் இந்த உலகத்தை. சொப்பனத்துக்கு உள்ளத்துக்கு போகும்போது மெட்டீரியல்லாம் கொண்டு போனீங்கன்னா நீங்களும் நானும், நான் ஒரு கப்பல் கனவு காண போறேன், அதனால கப்பலுக்கான மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சொப்பனத்தை பார்ப்போம், கிரியேஷன் பண்ணுவோம். அப்படியா பண்றோம்? சொப்பனத்துக்குள்ளார தூங்கின மாத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான டைம் ஸ்பேஸ் மேட்டர் எல்லாம் சொப்பனத்துல பார்த்தோமா, அங்க எந்த இன்ஜினியரும் இல்லை, எந்த மெட்டீரியலும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்மளுடைய சம்ஸ்காரம், ஒரு சங்கல்பம். அப்ப நம்ம கனவு வந்து பாத்தீங்கன்னா எப்படி டும்னு தோன்றுதோ அதே மாதிரி ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த கிரியேஷனையும் எப்படி பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டும். இந்த சிருஷ்டி உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னா டும் உண்டாயிடும். அப்ப சிருஷ்டியவே வந்து பாத்தீங்கன்னா பிரளயத்தையும் சிருஷ்டியையும் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய அந்த சாமர்த்தியம் அவருடைய இச்சா மாத்திரத்துல உண்டாகுது. அப்படின்னா இந்த யுத்தத்திலையும் கூட அந்த பிரம்மமானது, ஈஸ்வரனானவர் என்ன பண்ணார், பிரம்மன இச்சா நிமித்தோ விஜயோ, வெறும் இச்சைப்பட்டார், தேவர்கள் வெற்றி அடையட்டும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிருஷ்டி உண்டாகட்டும், உண்டாச்சு. இந்த சிருஷ்டி பிரளயமாகட்டும், போச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் வெற்றி அடையட்டும், அசுரர்கள் தோல்வி அடையட்டும், முடிஞ்சு போச்சு, டும்.
இந்த மாதிரி நிமித்தம் அவருடைய இச்சா நிமித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜயோ பவதி, விஜயமானது உண்டாயிட்டு. தேவானாம் பபூவ இத்தியர்த்தக, தேவர்களுக்கு வெற்றியானது விஜயமானது உண்டாயிற்று என்று அர்த்தமாகும். தஸ்யக பிரம்மனோ விஜயே, அப்ப யாரு வெற்றி அடைஞ்சா? ஈஸ்வரனோட சங்கல்பம். ஈஸ்வரன் வந்து வெற்றி அடையட்டும்னு ஒரு சங்கல்பம் பண்ணலனா தேவர்கள் வெற்றி அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப வெற்றி யாரோடது? ஜெயம் யாரோடது? ஈஸ்வரனோடது. அங்க வந்து பாத்தீங்கன்னா தஸ்யக பிரம்மனோ விஜயே, அந்த பிரம்மத்தினுடைய விஜயத்தில் என்ன பண்ணாங்கன்னா தேவா அமகியந்த, தேவர்கள் அபிமானத்தை அடைந்தார்கள். யஜ்ஞாதி லோக ஸ்திதி, யஜ்ஞாதி லோக ஸ்திதி அபஹாரிஷு அசுரேஷு பராஜிதேஷு தேவா விருத்திம் பூஜாம் வா பிராப்தவந்தஹ. இந்த அசுரர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுரர்கள்லாம் எங்கேயும் இல்லை, இங்கேதான் இருக்காங்க. யாரெல்லாம் நல்ல காரியம் நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்றாங்களோ அவங்க எல்லாம் அசுரர்கள் தான். அப்ப இங்க ஆச்சரியர் சொல்றாரு, யஜ்ஞாதி, யஜ்ஞ முதலியவைகள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வைதிக கர்மங்கள் எல்லாம் முறையா சனாதன தர்மத்துல போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அதை எல்லாத்தையும் லோகஸ்திதி அபகாரிஷு, யஜ்ஞாதிகள் காரியங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் நல்லா நிலை பெற்று இருப்பதற்கு காரணமா இருக்கு. 4வது சாப்டர்ல பகவத்கீதை வரப்போகுது உங்களுக்கு. இந்த சக்கரத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், இந்த 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 சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்றத 4th சாப்டர்ல பகவத்கீதையில சொல்றார். அதை வந்து அனுவர்த்தனம் பண்ணணுன்றார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுபடி நடக்கணும் அப்படின்ற. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அசுரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வேலையை யஜ்யங்கள் எல்லாத்தையும் தடைப்படுத்துறது, நல்ல காரியங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அபகரணம் பண்றது. லோகஸ்திதி அபஹாரிஷு, லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில போயிட்டு இருக்கிறத வந்து டிஸ்டர்ப் பண்றவங்க, அபகரணம் பண்றவங்க யாரு? அசுரேஷு, அசுரர்கள். பராஜிதேஷு, அவர்களை வெற்றி கொண்ட காரணத்தினால தேவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அசுரர்களை வெற்றி கொண்டாங்க. வெற்றி கொண்ட காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் விருத்திம் பூஜாம்பா பிராப்தவந்தக, விருத்தினா நல்ல வளர்ச்சியை உன்னதியை அடைந்தார்கள். அது மட்டும் இல்ல, லோக்க ஜனங்களால வந்து தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்குரியவர்களாகவும் ஆனார்கள். எதனால? அவங்க எல்லாம் அசுரர்களை வெற்றி கொண்ட காரணத்தினால. ஆனா அசுரர்களை யாரு வெற்றி கொண்டா? வாஸ்தவத்துல ஈஸ்வரன். எப்படி வெற்றி கொண்டார்? நிமித்த மாத்திரம், இச்சா மாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொண்டார். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? ஈஸ்வரன் அப்படின்னு தெரியாம தாம் பண்ணின அப்படின்னு ஜெயிச்சேன் அப்படின்னு அபிமானத்தை அடைந்தார்கள். அடுத்த மந்திரம் ஆரம்பிக்கிறது, 2வது மந்திரம். த ஐக்ஷந்த த ஐக்ஷந்த அஸ்மாகம் ஏவாயம் விஜயோ அஸ்மாகம் ஏவாயம் விஜயோ அஸ்மாகம் ஏவாயம் மஹிமேதி அஸ்மாகம் 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 ஏவாயம் மஹிமேதி தத்த ஐஷாம் தத்தைஷாம் தத்ஹ ஏஷாம் தத்தைஷாம் விஜக்ஞௌ தேப்யோஹ ப்ராதுர்பபூவ தேப்யோஹ ப்ராதுர்பபூவ தன்ன வ்யஜானத கிமிதம் யக்ஷமிதி தன்ன வ்யஜானத கிமிதம் யக்ஷமிதி த ஐக்ஷந்த அஸ்மாகமேவாயம் விஜயோ அஸ்மாகம் ஏவாயம் மஹிமேதி தத்தைஷாம் விஜக்ஞௌ தேப்யோஹ ப்ராதுர்பபூவ தன்ன வ்யஜானத கிமிதம் யக்ஷமிதி. சொல்றதுக்கே நல்லா இருக்கு இந்த ஸ்லோகம்லாம். இதெல்லாம் ஒரு காலத்துல ரிஷிகேஷ்ல படிக்கும்போது அப்படியே பூச்சி பறக்கும் எனக்கெல்லாம். என்னடா இது புதுசு புதுசா சப்தம், இது வந்து சைனா பாஷை மாதிரியே இருக்கே அப்படின்னு. இந்த மந்திரத்தை யாராவது படிக்க சொன்னீங்கன்னா இந்த விபாகம் பண்ணி பிரிக்கிறதே தெரியாது. என்னடா ஒரே கொச்ச 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 கொச்சன்னு இருக்கேன்னு. த ஐக்ஷந்த அஸ்மாக்கம் ஏவாயம் விஷயோ, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்தின பேஜ் எடுத்துங்க, 305வது பேஜ்ல பதப்பதார்த்தம் கொடுத்துருக்கு. அந்த தேன்றது வந்து பாத்தீங்கன்னா தே, அது வந்து தேல ஏக்காரம் லோபமா இருக்கு, லோபமான காரணத்தால த மட்டும் இருக்கு. தேனா தேன் அர்த்தம் எடுக்கணும். தேனா அந்த தேவர்கள், அந்த தேவர்கள் ஐக்ஷந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்தார்கள். என்ன பார்த்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வெற்றியை, அவங்க ஜெயம் பண்ணாங்கல்ல, அந்த வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா அயம் விஜயா அஸ்மாக்கம் ஏவ இது, இந்த விஜயமானது அசுரர்களை வெற்றி கொண்ட இந்த விஜயமானது நம்முடையதுதான், அஸ்மாக்கம் ஏவ தேவர்களாகிய நம்மளுடையதுதான் என்று பார்த்தார்கள். அப்ப அவங்களோட விஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி இருந்துச்சு.
அப்ப ஐக்ஷந்தன்றதுக்கு அர்த்தம் பார்த்தார்கள். ஆனா இங்க நம்ம என்ன மீனிங் எடுக்கணும் அப்படின்னா அந்த விதமாக நினைத்தார்கள் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அது மட்டும் இல்ல, அயம் மகிமா, இந்த உலகம் எல்லாம் நம்மளை பூஜா பண்ணுது இல்ல, அக்னையே ஸ்வாஹா கொடுக்குதே, ஆகுதி கொடுக்குதே, வாயவே ஸ்வாஹா. எல்லா வைதிக கர்மத்திலையும் பாத்தீங்கன்னா அக்னிக்கும் இந்திரனுக்கும் வருணனுக்கும் பாத்தீங்கன்னா வாயு பகவானுக்கும் எல்லா ஆகுதியும் பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பூஜைகள்லாம் பண்றோம் முறையா. ஸ்தோத்திரங்கள்லாம் நிறைய சூக்தங்கள் இருக்கு. அக்னிக்கும் வாயுக்கும் இந்திரனுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்துதிகள் நிறைய சூக்தங்கள்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் நிறைய இருக்கு கர்மகாண்டத்துல. அப்ப இதெல்லாம் கேட்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை பெருமைப்படுத்துறாங்க, நம்மள ஸ்துதி பண்றாங்க அப்படின்னு. அந்த தேவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அயம் மகிமா அஸ்மாக்கம் ஏவ இதி ஐக்ஷந்த, இந்த மகிமை எல்லாமே என்னோடது, நம்மளோடது அப்படின்னு என்ன பண்ணாங்க, மகிமையை அவங்க அபிமானத்தை அடைந்திருந்தார்கள். ஏஷாம் மித்யா ஈக்ஷணம், ஏஷாம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம், நான் பிராக்கெட்ல போட்டிருக்கேன், மித்யா ஈக்ஷணம், பொய்யான பார்வை. வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா அவங்க சரியா பாக்குறது இல்ல, பார்க்காததுனால ஏஷாம் தத்ஹ விஜக்ஞம், அவர்களுடைய இந்த மித்யா புத்தியை பாத்தீங்கன்னா பொய்யா பாக்குறாங்க. அந்தர்யாமியாச்சே ஈஸ்வரன் நம்ம என்ன லட்சணம் பார்த்திருக்கோம், சர்வ பிரத்ய சாட்சி. உள்ள ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னா அப்ப நல்லா தெரியும்ல உங்களுக்கு. இப்ப நான் ஒரு க்ஷணம் பாத்தீங்கன்னா இந்த வித்யா என்னோடது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க, சுவாமி என்ன சுவாமி, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, ஒரு அம்மா சொன்னாங்க, சாமி உங்க நாட்டுல சரஸ்வதி தாண்டவம் ஆடுறா சாமி, அது பாட்டுக்கு தடன்னு நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. எனக்கு தானே தெரியும் என்னோட பலகீனம் என்னன்னு. ஒரிஜினலா பரமஹம்சானந்தக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. சில சமயம் பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது ஒரிஜினல் பரமஹம்சானந்தா காலையில ஆரம்பிக்கிறோம்ல, பாடம் ஆரம்பிக்கும் போது ரெண்டு லைன் சொல்றதுக்குள்ளார தத்தக்கா புத்தக்கான்னு அப்படியே ஒரு மாதிரி ஆயிப்போகுது. அப்பதான் அதான் ஒரிஜினல் பரமஹம்சானந்தா. அப்ப பரமஹம்சானந்தா ஓவர் கம் பண்ணிட்டு பகவான் என்ன பண்ணுவாரு, உள்ள வாக்குல வந்துருவாரு. அப்ப நல்லா தெரியும் நம்ம சாமர்த்தியம், ஒரு ஸ்லோகத்தை தடை இல்லாம சொல்றது கூட நமக்கு சாமர்த்தியம் இல்லை. அப்ப என்ன அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும் என்னன்னா உள்ள இருக்கிற ஒரு பரமாத்ம தத்துவம் தான் இது எல்லாத்தையும் இந்த வாக்கை இயக்குது அப்படின்னு. அபிமானம் வருமானு கேட்டீங்கன்னா, புரிதல் சரியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சக்தி சாமர்த்தியம் இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியும். நம்ம எங்கேயாவது பாத்தீங்கன்னா என்னோடதுன்னு அபிமானப்படுறோம்னா நமக்கு சரியா பார்க்க முடியலன்னு அர்த்தம். இந்த தேவர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மகிமையா இருக்கட்டும், இந்த வெற்றியா இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளோடதுன்னு பார்த்தாங்க. ஆனா உள்ள இருக்கிற பரமாத்மா தெரியுமே, ஆஹா இவனுக்கு அபிமானம் வந்துடுச்சு, தலையிலேயே 4 குட்டு குட்டணும் அப்படின்னு உள்ள இருக்கிறவர் என்ன பண்ணுவார், தீர்மானம் பண்ணுவார். அதே மாதிரிதான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்ஹ விஜக்ஞவ், அந்த மித்யா ஞானத்தை, மித்யா ஞானம்னா பொய்யான அறிவை பாத்தீங்க அப்படின்னா அந்த பரமாத்மா அந்தர்யாமியா இருக்கிற அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணார், அறிந்தார். விஜக்ஞம்னா விஜ்ஞாதவந்தா, அறிந்தார். தேபியோக, அவர் அறிஞ்சவன என்ன பண்ணுவார், ஐயா அபிமானம் வந்துச்சுன்னா என்ன கிடைக்கும், பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இன்னொருத்தரோட இதை நம்ம அபிமானப்பட முடியுமா, வெற்றி நம்மளோடது, நம்மளோட ஜெயம் அப்படின்னு அபிமானம் வந்துச்சு அப்படின்னா அடி கிடைக்க ஆரம்பிச்சிடும். பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தேவர்களுக்கு முன்னால் தேபியோ பிராத்தூர் பபுவ, அவர்களுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்டிஃபைனபிள் ஃபார்ம்ல யக்ஷ ரூபத்துல பாத்தீங்கன்னா வெளிப்பட்டார். யக்ஷம்னா வேற எதுவுமே இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா முனிசாமி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல சொல்லுவோம், பேய் பிசாசு பூத்தம் இது மாதிரிலாம். ஐயோ முனி ஓட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. முனி ஓட்டத்துல எல்லாம் பாத்தீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, வானத்துக்கும் பூமிக்கும் பார்த்துச்சு, அது பாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 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 லைட் மாதிரி போச்சுச்சு, ஒரு ஷேடோ மாதிரி போச்சுச்சு, பார்த்துச்சு ராத்திரியில அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் என்னன்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன கால் இருக்கு, கை இருக்கு, முகம் இருக்கு, உடம்பு இருக்கு, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு தெரியும். லைட்டா அப்படி நமக்கு முன்னாடி இப்படி போயிட்டு போகும் வானத்துக்கும் பூமிக்கும், அவ்வளவுதான். அதை பார்த்த மாத்திரத்துல மிரண்டு போயிடும் உடம்பெல்லாம். முனி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அங்க கிராமத்துல எல்லாம் முனி அடிச்சிருச்சுன்னு. சில சமயம் பாத்தீங்கன்னா முனி அடிச்சு செத்தே போறவங்களா இருக்காங்க. அது மாதிரி அதோட பாதையில பாத்தீங்கன்னா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதேதான் அதுக்கு என்ன பேரு அப்படின்னா யக்ஷ ரூபம்னு பேரு. யக்ஷ ரூபம் இருக்கு, யக்ஷினிகள் அதிகமா இருக்கு, இது மாதிரி நிறைய இருக்கு. இன்டிஃபைனபிள் ஃபார்ம், அவ்வளவுதான். அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிரம்மமானது ஈஸ்வரன் என்ன பண்ணார், அந்த தேவர்களுக்கு முன்னாடி வானத்துக்கும் பூமிக்கும் என்ன பண்ணார், ஒரு ஒளி ரூபத்துல, ஒரு ஜோதி ரூபத்துல பாத்தீங்கன்னா அவர் தோன்றினார்.
தோன்றின மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதம் யக்ஷம் கிம் தத்திதி தேவாகா ந வியஜானத. இது மாதிரி தங்களுக்கு முன்னால் தேவலோகத்துல தோன்றி இருக்கிற இந்த ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவர்கள் அறியாமல் இருந்தார்கள். இது என்ன யக்ஷம்? என்கிட்ட தேவர்களுக்கு சாமர்த்தியம் இருக்கு. நம்மள மாதிரி யக்ஷத்தெல்லாம் டிஃபைன் பண்ண முடியாம அவரால் இருக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் சக்தி சாமர்த்தியம் இருக்கு. எல்லாமே வந்து அனிமாதி சித்திகளை வச்சவங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி வந்த அந்த யக்ஷத்தை வந்து இவங்களால யாருன்னு தெரியல. அதனால கேட்கிறாங்க, இதம் தத்து எதுப்பா இது? இதம் யக்ஷரூபம் கிமிதம், இது எது? எந்த ஃபார்ம் இது? யார் வந்திருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள். அறியாம இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு? பாஷிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் வந்துரு த ஐக்ஷந்த இது மித்யா பிரத்யத்வாத். த ஐக்ஷந்தன அர்த்தம் தே ஐக்ஷந்த, இந்த விதமா தன்னுடைய வெற்றி தன்னுடைய மகிமை அப்படின்னு அவர்கள் இருமாந்திருந்தார்கள். அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் என்னது? மித்யா பிரத்யத்வாத். அது என்னது? உண்மையான அறிவா? பிரத்யம்னா நாலேஜ், அறிவு. புத்தி விருத்திக்கு பேரு பிரத்யம் அப்படின்னு பேரு. புத்தி விருத்திக்கு அதுக்கு பேர் என்னது? ஞானம்னு பேரு. அப்ப மித்யா பிரத்யத்வாத்தின் அர்த்தம் பொய் அறிவு. இது வந்து பாத்தீங்கன்னா பொய்யறிவா இருந்த காரணத்தினால கண்டிப்பா பொய்யான அறிவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஹேயத்துவ கியாபனார்த்தம் ஆம்நாய. எதெல்லாம் பொய்யறிவு இருக்கோ, அபிமானம், பொய்யான அபிமானம் இருக்கோ, அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஹேயம். ஹேயம்னா என்ன அர்த்தம்? தியாகம் பண்ணணும். ஹோஹாக்னு ஒரு தாத்து, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தியாகின்னு அர்த்தம். அப்ப அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஹேயம் அப்படின்ற சப்தம் பண்ணப்படுது. ஹேயத்துவம் அப்படின்னா தியாகம் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கியாபனார்த்தம் உணர்த்துவதற்காக இந்த கதையானது ஆம்நாயகனா இந்த ஸ்ருதியானது 3வது கண்டமானது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யாருக்கெல்லாம் பொய்யறிவு இருக்கோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? தேவர்களுக்கு இருந்த பொய்யறிவு மாதிரியே நம்மள்டையும் பொய்யறிவு இருக்கு. நம்ம படிச்சோம், நம்ம சம்பாதிச்சோம், நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம வீடு கட்டணும், நம்ம அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாத்துக்கும் இருக்கா? இதெல்லாம் என்னது? மித்யாஜ்ஞானம். நம்ம ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணல. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கான கர்ம பலனை சம்பாதிச்சுக்கிறது கூட நமக்கு வந்து சாமர்த்தியம் இல்லவே இல்லை. ஒரு மண்ணாங்கட்டி. கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதை வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா சொன்னா ஒரு புல்ல கூட நம்மளால புடுங்க முடியாது, புல்ல கூட அசைக்க முடியாது. இதான் உண்மை. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பொய்யான அறிவு இருக்கு. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் நமக்கு தெரியல. ஈஸ்வரன் என்னவா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனா இருக்கார். உள்ளுக்குள்ளார என்னவா இருக்கார்? பிராணனா இருக்கார், உணர்வா இருக்கார். இந்த உணர்வும் பிராணனும் இல்லை அப்படின்னா நீங்க யாரு சொல்லுங்க? ரிஃப்ளெக்ஷன், வெறும் ரிஃப்ளெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஷன், கண்ணாடியில இருக்க ரிஃப்ளெக்ஷன் தன்னால இங்க அங்க போகுமா? இப்ப நான் இங்க தலையை ஆட்ட இந்த கேமரால இருக்கிற ஒரு ரூபம் வந்து பாத்தீங்கன்னா தலையை ஆட்டி நான் கையை தூக்கணும், அந்த கையை இந்த கேமரால இருக்கிற பிரதிபிம்பம் கையை தூக்கு, காலை தூக்குது எல்லாம். இந்த ஆக்ஷன் பண்ணாதான் அந்த கேமரால வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடியிலையும் கேமராலையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல அது ஆடும். அப்ப பிரதிபிம்பத்துக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிபிம்பத்துக்கு ஒரு சுதந்திரமும் இல்லவே இல்லை. உள்ள இருக்கிற பிம்பம் யாரு? பிம்பம் ஈஸ்வரன். உள்ள இருந்துகிட்டு நம்ம கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி நம்மளை ஆட்டி வைக்கிறார், நம்மளை பண்ண வைக்கிறார். அவர் அவர் இந்த கண்ணு எமைக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் நினைச்சாதான் எமைக்க முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு புரியல அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் நம்மள்கிட்ட இருக்கு அப்படின்னா அது மித்யா ஞானம். அந்த மித்யா ஞானம் வந்து தியாகம் செய்யத்தக்கது, ஹேயத்துவம். அதை தியாபனம்னா அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கதையானது சொல்லப்படுகிறது. ஆச்சாரியர் இத சொல்ற விஷயத்த. அது அப்புறம் ஈஸ்வர நிமித்தே விஜயே ஸ்வசாமர்த்திய நிமித்தோ அஸ்மாக்கம் ஏவ அயம் விஜயோ அஸ்மாக்கம் ஏவ அயம் மகிமா இது ஆத்மனோ ஜயாதி ஸ்ரேயோ நிமித்தம் சர்வாத்மானம் ஆத்மஸ்தம் சர்வ கல்யாண ஆஸ்பதம் ஈஸ்வரம் ஏவ ஆத்மத்வேன அபுத்வா பிண்டமாத்திர அபிமானாக சந்தோ யம் மித்யா பிரத்யயம் சக்ருஹு தஸ்ய பிண்டமாத்திர விஜயத்வேன மித்யா பிரத்யயத்வாத் சர்வாத்ம ஈஸ்வர யாதாத்மிய அவபோதேன ஹாத்தவ்ய கியாபனார்த்தாக தத் ஹைஷ இத்யாதி ஆக்யாயிகா ஆம்நாய.
எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப்பே போடாமல் நீளமா எழுதிட்டு போறாரு. சம்ஸ்கிருதத்துல ரொம்ப படிக்கிறதுக்கு மூச்சு விடாம படிக்க வேண்டியதா இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈஸ்வரன் என்ன பண்றாரு? ஈஸ்வர நிமித்தே விஜயே. யாருனால விஜயம் கிடைச்சது? ஈஸ்வரனால. ஈஸ்வரன் இல்லை அப்படின்னா விஜயம் கிடைச்சிருக்காது. அந்த அம்மா நேற்று 2 நாளுக்கு முன்னாடி அந்த அம்மா சொன்னாங்க, சரஸ்வதி தாண்டவம் ஆடுறா சாமி அப்படின்னு. எனக்கு தானே தெரியும் அந்த சரஸ்வதியை நாட்டில் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன். கங்கால மத்தியானம் லீவ் இது மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, போய் உட்கார்ந்துட்டு கங்கால வந்து பார்த்தீங்கன்னா காலு வந்து இது பண்ணிட்டு நல்ல ஸ்தோத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாராயணம் பண்ணியிருக்குன்றது. காலு அப்படியே விரைச்சி போயிடும். இப்போ ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு காலை எடுத்தா அப்படியே இதாகும். பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, ஐயோ அதெல்லாம் பண்ணாதப்பா, அப்படிலாம் பண்ணாதன்னு. யாருக்கும் தெரியாம ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷத்து மந்திரத்தை திரும்ப 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 உபனிஷத்தும் பகவத்கீதையும் எத்தனை வாட்டி பாராயணம் பாராயணம் பாராயணம், ஒரே பாராயணம் தான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆச்சு அப்படின்னா காலையில ஈவினிங் ஓப்பன் பாத்ரூம் தான். கங்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நானம். நான் பண்ண இடத்துல என்ன குளிர்காலமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்காவில் ஸ்நானம் பண்ணுறது. கங்காவும் காயத்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேலை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ தெரியவே தெரியாது. இப்போ பாருங்க, பிரயத்தனம் இல்லாமல் நான் பேசுகிறேன், பிரயத்தனம் இல்லாமல் இந்த மீனிங் எடுக்கிறேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காயத்ரி தான் சாவித்ரி சரஸ்வதி, அவ தான் வித்யா. அப்போ அந்த வித்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவ பார்த்துப்பா எல்லாத்தையும். இப்போ அபிமானம் வருமானு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் யாருன்னு எனக்கு தெரியும். அப்போ வெற்றி யாருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரனோட வெற்றி. இதில் வந்து அபிமானம் யாருக்கும் வரவே கூட. இதே மாதிரி எல்லா ஃபீல்டுலையும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங்கில் இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். இதே மாதிரி ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்ன தெரியணும்னா நமக்கு பின்னாடி நம்ம இல்லை, ஈஸ்வரனோட சாமர்த்தியம் சக்தி தான் இருக்கு அப்படின்னு தெரியும். அப்போ ஈஸ்வர நிமித்தே விஜயே, ஈஸ்வரனை நிமித்தமா வச்சுக்கிட்டு தான் தேவர்களுக்கு விஜயமானது கிடைச்சது. ஸ்வசாமர்த்திய நிமித்தோ அஸ்மாக்கம். அந்த விஜயத்துல ஈஸ்வரனோட வெற்றியில வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் என்ன பண்ணாங்க? ஸ்வசாமர்த்திய நிமித்தோ, எங்களுடைய சாமர்த்தியத்தை தான் நாங்கள் வெற்றி கொண்டோம். அஸ்மாக்கம் ஏவ அயம் விஜயோ, எங்களோடையதுதான் இந்த வெற்றி. அஸ்மாக்கம் ஏவ அயம் மகிமா, இந்த மகிமைகள் தேவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மகிமைகள் எல்லாம் அனிமாதி சித்திகள், வேற எதுவும் இல்லை. தேவலோகத்துல என்ன இருக்கும்? ஆகாச விமானத்துல இருந்து நினைச்சா எந்த வஸ்து அடையிறது எல்லாம் அனிமா மகிமா லகிமா, இது மாதிரி எல்லா அனிமாதி சித்திகளும் அவங்கள்ட்ட இருக்கும். மகிமை எல்லாம் இந்த உலகமே பூஜை பண்ணுது. இந்த மகிமைகள் எல்லாமே என்னது? ஆத்மனோ ஜெயாதி ஸ்ரேயோ நிமித்தம். இந்த எல்லாமே நம்மளோடது, நம்மளால்தான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க நினைச்சுக்கிட்டு ஸ்ரேயோ நிமித்தம் சர்வாத்மானம் ஆத்மஸ்தான். யார் உள்ளுக்குள்ள வாஸ்தவத்துல வெற்றி அடைய வச்சது? எல்லாத்துக்கும் சர்வாத்மாவா இருக்கிறவர் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வரன் எங்க இருக்கார்? எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் இருக்கார். எப்படி இருக்கார்? ஆத்மஸ்தம், ஹிருதயத்துக்குள்ளார இருக்கார். இருந்துகிட்டு சர்வ கல்யாண ஆஸ்பதம், கல்யாணம் இல்ல கல்பனான்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். சர்வ கல்யாணத்திற்கு தான் இங்கேயும் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சர்வ கல்பனான்னு இருந்தா நல்லா இருக்கணும். அந்த கல்யாணம்ன்றத வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கல்பனா தான் இருக்கணும். சர்வ கல்பனா ஆஸ்பதம். இந்த மொத்த உலகமும் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்பனா. இந்த கல்பனைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா இருக்கக்கூடியவர். கல்யாணன்ற இடத்துல கல்பனான்னு எடுத்தீங்க, அதான் இருக்கணும் அந்த இடத்துல. கல்யாணம் இந்த இடத்துல வரக்கூடாது. எல்லா கல்பனைகளுக்கும் ஆதாரமா எப்படி ஸ்கிரீன் இருக்கும் இல்ல, அப்படி அர்த்தம் இங்க எழுதக்கூடாது. இங்க ஈஸ்வரன் எடுக்கிறோம். உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சர்வாத்மாவா இருக்கிறவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தராத்மாவா இருந்துகிட்டு சர்வ கல்பனா ஆஸ்பதம். ஆஸ்பதம்னா ஆதாரம்னு அர்த்தம். ஸ்கிரீன் இருக்குல்ல, ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா மேல தெரியிற காட்சிகள் எல்லாத்துக்கும் ஆதாரம் இது ஸ்கிரீன் தான், சினிமா ஸ்கிரீன். அது மாதிரி இந்த மொத்த எல்லா கல்பனைகளுக்கும் ஆதாரமா, ஆஸ்பதம்னா ஆதாரம், ஆதாரமா இருக்கக்கூடிய ஈஸ்வரம் ஏவ, அந்த ஈஸ்வரன் தான் ஆத்மத்வேன, அவர்தான் நான் 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 எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கார். அவரை வந்து பாத்தீங்கன்னா அபுத்வா, அவரை அறியாமல். நம்ம யாரும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள நான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பரமாத்மா தான். பிம்பமா அவர்தான் உள்ள நானா இருக்கார்.
அப்படின்னு தெரியாம நம்ம தேகாதிகள்ல வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிற ரிஃப்ளெக்ஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை அறியாமல் பிண்ட மாத்திர அபிமானாக சந்தக, நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், ஈஸ்வரன் தான் நான் அபிமானம் அப்படி இருக்கணும். யாரோடது? ஈஸ்வரனோடது அப்படின்னு எண்ணம் வரணும் நமக்கு. நம்ம எல்லாம் ரிஃப்ளெக்ஷன், நான் ஒன்றும் இல்லை சாமி, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை சாமி. எப்ப நமக்கு மனசுக்குள்ளார இந்த எண்ணம் வருதோ, நான் ஒன்றும் இல்லை சாமி, எந்த காரியம் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு முன்னாடி வரணும். நான் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு சாமர்த்தியம் எனக்கு இல்லை, உள்ள இருக்கிறவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ண வைக்கிறான், நான் வெறும் நிமித்த மாத்திரம் தான். கீதால சொல்றாரு, நிமித்த மாத்திர சத்திய சாட்சி. ஏ அர்ஜுனா, நான் யுத்தத்தெல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா அது சொல்றாரு கிருஷ்ணன். பகவத்கீதையில பாத்தீங்கன்னா யுத்தம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளியில சும்மா நீ வந்து பாத்தீங்கன்னா நிமித்த மாத்திரமா இரு, நடக்கிறதுக்கெல்லாம் சும்மா இரு, ஒரு கருவியா இரு, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிரு. ஒன்னால ஒண்ணும் இல்லை, உன்னை வச்சு நான் காரியம் எல்லாம் முடிச்சுட்டேன், மகாபாரத யுத்தமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு விஸ்வரூப தரிசனத்துல வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாரு, தன்னுடைய திருஷ்யத்தை காட்டுறாரு. எல்லா ஜீவராசிகளும் உள்ள வந்து பிரளயம் ஆயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க, எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சு திங்கிறார், பல்லு எல்லாம் மாட்டிக்கிறாங்க. அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரளய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ருத்ர அவதாரமா இருந்துட்டு எல்லாத்தையும் சுவாகா பண்ணிடுறார். அப்ப யுத்தம் நடக்கிறது வெளியில, ஆனா யுத்தம் முன்னாடியே அவர் எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டார். அப்ப நம்மளும் அதே மாதிரி நினைச்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம தீர்மானம் பண்ணியாச்சு, நம்மள்ட்ட இங்க என்னெல்லாம் நடக்குதோ இதெல்லாம் ஈஸ்வர இச்சையினால நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வெறும் நிமித்த மாத்திரம் சும்மா தான் நடந்துட்டு இருக்கோம். பொம்மலாட்டம் பப்பட் ஷோல வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கைய கால ஆட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ல, அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த கைய கால ஆட்டிட்டு அந்த பப்பட் ஷோலாம் இப்ப இருக்கு யூடியூப்ல எல்லாம். நான் இப்ப கூட சமீபத்துல பார்த்தேன். அது ரொம்ப கஷ்டம் அது பப்பட் ஷோ பண்றதெல்லாம். ஏன் அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு எப்படி தெரியணும் அப்படின்றத இங்க மேல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்துகிட்டு இது பண்ணுவாங்க. அதோட ஷேடோ வந்து ஸ்கிரீன்ல தெரியும். ஆக்சுவலி ரொம்ப நான் இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு அப்பதான் தெரிஞ்சது, ஐயோ என்ன பிரில்லியண்டா இருக்கணும் தெரியுங்களா பப்பட் ஷோ பண்றவன். ஏன்னா இந்த இவனோட கையில தான் அந்த நூல்லாம் இருக்கும், அந்த 10 விரல்லையும் 10 இது இருக்கும். இதை மேல ஆட்டணும், கீழே ஆட்டணும், அதுக்கு ஏத்த மாதிரி இறக்கணும், இது ஏத்தணும், இதெல்லாம் இப்படி இப்படி பண்ணணும் மேஜிக்கு. அதுக்கேற்ற மாதிரி கீழே இருக்கிற பொம்மை வந்து அசையும். அந்த பொம்மை தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து நிழலா தெரியும். ஐயோ எப்படி ஆச்சரியம், இது மாதிரி இத்தனை பேர்த்தையும் ஆட்டி வைக்கிறான்னா எப்படிப்பட்டவனா இருப்பான். 2 கேரக்டரை வச்சுக்கிட்டே ஒரு பப்பட் ஷோல வந்து பாத்தீங்கன்னா பொம்மநாட்டத்துல பண்ண முடியாது அப்படின்னும் போது கஷ்டம். அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளையும் ஆட்டி வைக்கிறான் அப்படின்னா அப்ப எப்படிப்பட்ட மெஜிஷியனா இருப்பான் அந்த ஆளு. அப்படிப்பட்ட அந்த ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, எல்லாத்தையும் பண்றார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், பிண்ட மாத்திர அபிமானாக சந்தார். பிண்ட மாத்திரம்னு அந்த தேகத்துல மட்டும் இதான் பிண்டம். இந்த தேகம் அழிஞ்சு போற தேகத்துல மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிமானத்தை வச்சுக்கிட்டு எம் மித்யா பிரத்யம் சக்ருஹு, இது மாதிரி தேவர்கள் பொய்யான அறிவை இந்த தேகத்தை தான் நினைச்சுக்கிட்டு இந்த தேகத்தினால் நம்ம வெற்றி அடைஞ்சோம்னு நினைச்சாங்களே, அதை வந்து பாத்தீங்கன்னா சக்ருஹு அவர் என்ன பண்ணார், அறிந்து தஸ்ய பிண்டமாத்திர விஷயத்வேன, இந்த விதமா மித்யா பிரத்யம் சக்ருஹு, இந்த விதமா பொய்யான அறிவை அவங்க வந்து செஞ்சிருந்தாங்க. நாங்கன்னு தஸ்ய பிண்டமாத்திர விஷயத்வேன, அந்த பிண்டமாத்திர விஷயமா, பிண்டம்னா தேகாத்மமான, இந்த தேகத்துலதான் தேகம்தான் பிண்டம். இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா இதுல மட்டும் விஷயமா வந்து பாத்தீங்கன்னா மித்யா பிரத்யேத்வாத், இதுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான்ற புத்தி இருக்குன்னு வச்சுங்க, அதுதான் மித்யா பிரத்யம். என்னது ஏற்கனவே பார்த்திருக்கோம், விபரியம் மித்யா ஞானம் அதத்ரூப பிரதிஷ்டம், யோக சூத்திரத்துல பார்த்திருக்கோம்ல. மித்யா ஞானம்னு என்ன அர்த்தம், ஒண்ணுல வேற ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு மித்யா ஞானம். அப்ப நான் இந்த தேகம் இல்லை, ஆனா இந்த தேகத்துல வந்து நான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுதான் மித்யா பிரத்யம்னு பேரு. அந்த பிரத்யத்தை, அந்த அறிவை வச்சுக்கிட்டு சர்வாத்மா ஈஸ்வரன், இந்த சர்வாத்மாவா இருக்கிற ஈஸ்வரனுக்கு தெரியுமே சுவாமி, யாரை ஏமாத்த முடியும். அதான் திரும்ப திரும்ப சொல்றோம், இந்த கர்மயோகம் பண்ணணும், இந்த பக்தி யோகம் கர்மயோகம் இது எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனை வந்து நம்ம முதல்ல உள்ள இருக்கார் அப்படின்னு நம்ம ஸ்வீகாரம் பண்ணணும். அப்படி உள்ள இருக்காருன்னு ஸ்வீகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உலகத்தெல்லாம் என்ன வேணாலும் சொல்லி ஏமாத்திடலாம், உலகத்தெல்லாம் நம்ப வச்சிடலாம். வெளியில இருக்கிற லைஃப் வந்து டோட்டலா வேறையா இருக்கும். ஆனா உள்ள இருக்கிறவனை வந்து பாத்தீங்கன்னா ஐயோ
உங்களுக்குள்ளார ஈஸ்வரன் வந்துட்டார் அப்படின்னா உங்களால ஒரு தப்பு கூட பண்ண முடியாது. அது பயம் வந்துடும் நமக்கு உள்ளுக்குள்ளார. ஏன்னா எல்லா தாட்டையும் பார்த்துட்டு இருக்கானே ஒருத்தன். யோசிச்சு பாருங்க, உங்களோட பர்சனலா யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகணும். நம்ம யாராவது ஒருத்தருக்கு வந்து சின்ன பர்சனல் நம்ம வந்து ரகசியமா சிலதை வச்சிருப்போம், அது தெரிஞ்சதுன்னா நமக்கு ஐயோ என்னை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ இது தெரிஞ்சிருச்சு அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம வந்து பயப்படுறோம். இதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உள்ளுக்குள்ளா இருக்க தாட் எல்லாத்தையும் ஒருத்தன் ஸ்கேன் பண்ணி பாக்குறான்னா நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ரொம்ப பயப்படுவோம். பயம் வந்துடும். பயபக்தி நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? வாஸ்தவத்துல பயபக்தி எப்ப வரும்? உள்ள ஈஸ்வரன் இருக்காருன்னு தெரிஞ்சாதான் வரும். அப்போ அந்த ஈஸ்வரன் என்ன பண்றாருன்னா யாத்தாத்மிய போதேன, இந்த தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஞானம் வந்து தேக மாத்திர ஞானம் வந்து பொய், அதை வந்து பாத்தீங்கன்னா உண்மையா என்ன ஞானம் அப்படின்னு போதம் பண்றதுக்காக ஹாத்தவ்ய கியாபனார்த்தா. ஹாத்தவ்யன்னு என்ன அர்த்தம்? அந்த மித்யா ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா போக்கணும்ன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதை உணர்த்துறதுக்காக, அவங்களோட மித்யா ஞானம் இருக்கு அதை வந்து தியாகம் பண்ணணும் அவங்க அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக தத் ஹைஷாம் இத்தியாதி ஆக்கியாயிகா ஆம்னாய. கல்யாணம் இருக்கா? அப்படிதான் இருக்கா? அப்படின்னா அப்படியே வச்சுங்க. ஆனா வந்து அந்த இடத்துல கல்யா இருக்குல்ல, கல்பனான்னு இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்பதம்னு ஒரு வார்த்தை வருது. அது கல்பனா ஆஸ்பதம் இருந்தா தான் ஆஸ்பதம்ன்றதுக்கு அர்த்தம் ஆதாரம்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு ஆஸ்பதம்னு எடுக்கலாம். அதை காட்டிலும் பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இதே மாதிரி தான் நிறைய இடத்துல வாக்கியங்கள் எழுதும் போது கல்பனா ஆஸ்பதம், சர்வ கல்பனாஸ்பதம் அப்படின்னு தான் இருக்கும் நிறைய இடத்துல. கல்பனைகளுக்கெல்லாம் ஆதாரம், சித்திரத்துக்கு ஆதாரம் ஸ்கிரீன். அது மாதிரி கல்யாணம் இருக்குன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம்னா எல்லா மேன்மை, ஆமா எல்லா மேன்மை நம்மளோட எல்லா கல்யாணத்துக்கும் ஆதாரமா இருக்கிறவன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். கரெக்ட்? எப்படி வேணா எடுத்துங்க. பாட்டபேதம், ஒருவேளை பாட்டபேதம் இருக்கலாம். பாட்டபேதம் சொல்லுவோம். ஏன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வந்தது தானே. இப்ப பிரதி எடுப்பாங்க. இந்த பிரதி எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்பவே நம்ம ஒருத்தர் எழுதி இன்னொருத்தர் எழுதுனாவே தப்பு வருது. அது மாதிரி எங்கேயாவது நடந்திருக்கும். சரி, ரெண்டுமே வச்சுங்க, ரெண்டுமே பொருத்தமா தான் இருக்கும். அப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பொய்யறிவை வந்து நீக்கணும்ன்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பரமாத்மா என்ன பண்றார், அதை உணர்த்தணும்ன்றதுக்காக இங்க ஆம்நாயமானது, இந்த ஸ்ருதியானது ஆரம்பிக்கப்படுது. ஆம்நாயம்னா என்ன அர்த்தம்? ஸ்ருதி, வேதம்னு அர்த்தம். தத்து பிரம்ம கில, அடுத்த பேரா தத்து பிரம்ம, தத்துன்றதுக்கு அர்த்தம் பிரம்ம, அந்த பிரம்மமானது ஹ கில, ஹன்றதுக்கு அர்த்தம் கில அல்லவா. அந்த பிரம்மமானது என்ன பண்ணுச்சு? ஏஷாம் தேவானாம் அபிப்பிராயம் மித்யா அகங்கார ரூபம் விஜய்யவ் விஜ்ஞாதவத். அந்த பிரம்மமானது என்ன பண்ணுது அப்படின்னா தேவர்களுடைய அந்த அபிப்பிராயத்தை, பொய்யான மித்யா அகங்கார ரூபத்தை, மித்யா அகங்காரம் இருந்துச்சு, போய் நாங்க தான் வெற்றி பண்ணணும், நாங்க தான் எங்களோட தான் மகிமை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நீங்க இந்த தக்ஷ யாகத்தை வந்து நல்லா 2-3 வாட்டி பாருங்க. சினிமால கூட இருக்குன்னு நினைக்கிறேன், திருவிளையாடல இருக்குன்னு நினைக்கிறேன். திருவிளையாடல ஏதோ ஒரு படத்துல வரும், நல்ல அருமையா இருக்கும் தக்ஷ யாகம். அந்த ஸ்டோரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அபிமானம் ஒவ்வொருத்தருக்கும் இருந்துச்சு அப்படின்னு. அப்பதானே வந்து பாத்தீங்கன்னா இந்த அவதாரம் நடக்கும். என்னது வீரபத்திர அவதாரமா? வீரபத்திர அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஈஸ்வரனே இல்லைன்றுவாங்க. ஈஸ்வரன் கர்மகாண்டிகளுக்கு எப்படி தெரியுங்களா? விஷ்ணுவும் ஈஸ்வரனும் எப்படி அப்படின்னா ஒரு இந்த எப்படி வாயுவே சுவாகா அக்னியே சுவாகா அப்படின்னு நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹவீர்தானம் வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவதா, மற்ற தேவதைகள் மாதிரி அவரும் ஒரு தேவதா. ஈஸ்வரன்லாம் இல்லை, இதான் அப்படி வச்சுக்கோ, ஒரு ஆகுதி தானே வேணும் உனக்கு, ஆகுதி வச்சுக்கொண்டு கொடுத்துருவாங்க. அப்பதான் வீரபத்திரனுக்கு ரொம்ப கோபம் வந்து என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு போறது. இது மாதிரி இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மித்யா அகங்காரம் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு உண்டாச்சு. அந்த தேவர்களுக்கு உண்டான அந்த மித்யா அகங்கார ரூபம் விஜக்யம், அந்த உள்ளுக்குள்ளார அந்த மாதிரி தோணுனதை அறிந்தார். விஜக்யம்னு என்ன அர்த்தம்? விஜ்ஞாதவது, அறிந்தவராக இருந்தார் அந்த ஈஸ்வரன். அது மட்டும் இல்ல, ஞாத்வாச்ச, இவ்வாறு அறிந்த அந்த பரமேஸ்வரன் என்ன பண்றார்? மித்யா அபிமான சாத்தனேன, ஷதல்ரு தாத்து நம்ம சொல்றோம்ல, உபனிஷத்து நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுல உபனிஷத்து, ஷத்துன்றதுக்கு அர்த்தம் ஷதல்ருக்கு 3 அர்த்தம் கொடுப்போம். கதி விசரண அவசாதனம்,
அவசாதனம்ன்றதுக்கு அர்த்தம் நாசம் செய்தல். அதேதான் இந்த இடத்துல சொல்றாரு. மித்யாபிமான சாகனேன, பொய்யான அறிவை நாசம் பண்றது மூலமா, தது அனுஜிகிருக்ஷயா, அவங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. நல்லா அடி கொடுக்குறாருன்னு வச்சுங்க, பரமாத்மா அடி கொடுக்குறாருன்னா என்ன பண்ணுங்க, பிரசாதம் நினைச்சுக்கங்க. எங்கேயாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அசிங்கப்பட்டீங்கன்னு வச்சுங்க, சூப்பர், சுவாமி பாத்தீங்கன்னா நமக்கு பிரசாதம் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க. நல்ல பிரசாதம் எது தெரியுங்களா? அசிங்கப்படுறது. நம்ம எப்பெல்லாம் ஐயோ என்ன அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுங்க, எதுக்காக அந்த பனிஷ்மெண்ட்னா அபிமானம் போகணுன்றதுக்காக தான். அப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிளஸ் பாயிண்ட் ஆயிடும். அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அபிமானத்தை நாசம் பண்றது மூலமா தது அனுஜிகிருக்ஷயா, அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு, தேவேபியோ அர்த்தாய, தேவர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பிரயோஜனமாகணும், மோட்ச பிரயோஜனம் கிடைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக, தேஷாம் ஏவ இந்திரிய கோச்சரே, அவங்களோட அந்த ஒரு இடத்துல தேவலோகத்துக்கு, தேவசபைக்கு கொஞ்சம் தள்ளி வானத்துக்கும் பூமிக்கும் அவர் என்ன பண்ணாரு, அவங்க கண்ணில் படுற மாதிரி இந்திரிய கோச்சரே, தேவர்களோட இந்திரியத்துக்கு புலனாகும்படியாக தூரத்துல, ந அதி தூரே, தூரத்துல இல்ல, கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ அவர் தோன்றல, பக்கத்துலன்னு அர்த்தம். ரொம்ப பக்கத்துல அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் பிராதுர்பபூவ, நன்றாக தோன்றினார். தோன்றி என்ன பண்ணாரு, மகேஸ்வர சக்தி மாயா உபாத்தேன, எப்படி தோன்றினார், சுத்த சைத்தன்யம். சுத்த சைத்தன்யம் எதோட சேர்ந்தா ஈஸ்வரன் ஆகுது, மாயாவோட சேர்ந்தா ஈஸ்வரத்தன்மை வந்துருது. சுத்த பிரம்மத்துக்கு பாத்தீங்கன்னா ஆதார தத்துவம், அதுக்கு சக்தி சாமர்த்தியம் ஒரு மண்ணா கேட்டீங்கல்ல. அதனால பாத்தீங்கன்னா பிரம்மத்தெல்லாம் விடுங்க, பிரம்மத்தெல்லாம் நீங்க இது பண்ணீங்கன்னா ஒண்ணும் கிடைக்காது. ஈஸ்வரன்ட்டு தான் சக்தி இருக்கு. எப்படி, மாயா சக்தி. அப்ப ஈஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகேஸ்வர சக்தி மாயா, மகேஸ்வரனோட சக்திக்கு பேரு மாயான்னு பேரு. அந்த மாயா உபாத்தேன, அந்த மாயையோடு கூடி இருக்கும் போது, சைத்தன்யம் மாயையோட கூடுனா மகேஸ்வரன் ஆயிடுறார், சர்வசக்திமான் ஆயிடுறார், சர்வஜன் ஆயிடுறார். அவர் என்ன பண்றார், அத்தியந்த அத்புதேன பிராதுர்பூதம், ரொம்ப அற்புதமான ஒரு ஒளி பிளம்பா பாத்தீங்கன்னா ஜோதிஷ் ஸ்வரூபமா அற்புதமா. அற்புதம்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம சொல்றோம்ல, இது வரைக்கும் பார்க்காதது எதுவோ அது அற்புதம். நம்ம எப்போவாவது எங்கேயும் பார்க்காதது பார்த்தோம்னா அற்புதம்னு சொல்றோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா அத்புதேன பிராதுர்பூதம், ரொம்ப அற்புதமான ரூபத்துல வெளிப்பட்டார் கீழே அல்லவா, வெளிப்பட்டார்ல, இதெல்லாம் பிரசித்த புராணத்துல. கேலச்சித்த ரூப விசேஷேன, எப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்துல வந்தார். இது என்னது, எந்த ஸ்டோரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா லிங்கோத்பவர்னு பின்னாடி வைக்கிறோமா சிவன் கோயில்ல, முக்கியமா அந்த திருவண்ணாமலையில பாத்தீங்க அப்படின்னா அதான் ஸ்டோரி. ஈஸ்வரன் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மா விஷ்ணு இந்த ரெண்டு பேருக்கும் அகங்காரம் அதிகமாச்சு. ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆத்தியாத்மிகம் அப்படின்னு எந்த ஸ்டோரி எடுத்தாலும் வேதத்துல 3ஆ பிரிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, இவங்க பாத்தீங்கன்னா மேல, இவங்களை பாத்தீங்கன்னா நம்ம தேகத்துல சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்லலாம், அவங்க தான் பிரம்மா தான் வாக்கு, அதுக்கப்புறம் விஷ்ணு தான் பாத்தீங்கன்னா சமஷ்டி மனசு, அதுக்கப்புறம் ஈஸ்வரன் யாருன்னா பிராணன், வாக்கு மனசு பிராணன் ஆயிடுச்சா. அதே மாதிரி தேவர்கள்ல பாத்தீங்கன்னா யார் யாரு அப்படின்னா, வாச்சோ தேவதா வன்னிஹி, அக்னி பிரம்மா, அக்னிதான் தேவதா, தேவதையில அக்னி தேவதா. அப்புறம் மனசுன்றது பாத்தீங்கன்னா வாயு தேவதா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் பாத்தீங்க அப்படின்னா கான்சியஸ்னஸா அகங்காரமா இருக்கார், இந்திர தேவதா, இந்திரன்னு பேர். அப்ப 3 தேவதைகள், அக்னி வாயு இந்திரன், வாக்கு மனசு பிராணன், அதுக்கப்புறம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன். இந்த 2 பேர்த்துக்கு நடுவுல ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா என்ன பண்றார், இந்த பிரம்மா விஷ்ணுக்கு அகங்காரம் வந்தோன அவர் தான் இங்க திருவண்ணாமலையில என்ன பண்றார், ஜோதி ஸ்வரூபமா உண்டான, ஆதி அந்தம் தெரியாத அளவுக்கு. இவங்க என்ன பண்றாங்க, ஆதி அந்தம் ஏன்னு தெரியலையே, ஆதி எது அந்தம் எதுன்னு தெரியல, ஆதி அந்தம் தலையும் காலும் புரியலன்னு சொல்லுவோம்ல நம்ம. இதெல்லாம் இதான் என்ன பேச்சு வாக்குல என்னெல்லாம் பண்ணிருக்கோம் பாருங்க. புல்ல அசைக்க முடியாது, உனக்கு புல்ல கூட அசைக்க முடியாதுன்னு சொல்லுவோம். அதுவும் இந்த ஸ்டோரி தான். தலைகாலு புரியாம பேசுறானே அப்படின்னுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, தலைகால் புரியலடா அப்படின்னா எப்படின்னா தெரியாம எப்படி பேசுனா என்ன ஆகும், தலைகால் புரியலன்னு அர்த்தம், ஆதி அந்தம் தெரியலன்னு அர்த்தம்.
ஒரு விஷயத்த பேசணும்னா ஆதி அந்தம் தெரிஞ்சு பேசினாதான் முழுசா பேச முடியும். அப்ப ஈஸ்வரனை வந்து ஆதி அந்தம் தெரியுமா அப்படின்னா ஈஸ்வரனோட ஆதி அந்தம் யாருக்குமே தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அனாதி அனந்தம். ஈஸ்வர சுரூபம் இப்படி அனாதி அனந்தம், ஆதி இல்லாதது அந்தமும் இல்லாதது. அந்த மாதிரியான ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், மேல போய் பார்க்கணும்னு அவர் மேல போறார். அதே மாதிரி விஷ்ணு என்ன பண்றார், கீழே வந்து பாத்தீங்கன்னா பன்றி அவதாரம் எடுத்துக்கிட்டு கீழே போறார், வராக அவதாரம் எடுத்துக்கிட்டு. இவர் பக்ஷி அவதாரம் எடுத்துக்கிட்டு மேல போறார். இந்த 2 பேரோட ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அந்த யக்ஷ ரூபம் எப்படி பிரம்மா விஷ்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அகங்காரத்தை போக்குறதுக்கு வந்துச்சோ அதே மாதிரி அதுதான் இங்கே வைதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல இருக்கிறது தான் என்ன பண்றார், புராணத்துல இதிகாச புராணங்கள்ல வியாசர் என்ன பண்றார், கதைகளா பண்ணி வச்சார். ஸ்காந்தத்துல இருக்கிற கதைக்கு மூலம் இந்த கேனோபனிஷத்துல இருக்கிறது தான் இந்த ஸ்டோரி தான், லிங்கோத்பவரோட ஸ்டோரி. இது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேனச்சித்ரூப விசேஷன் ஏதோ ஒரு ஃபார்ம்ல வந்தார். அந்த ஃபார்ம் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ஒரு லைட்டை வந்து பாத்தீங்கன்னா சுத்துறீங்கன்னு வச்சுங்களேன், அது எப்படி இருக்குன்னா லிங்க ரூபத்துல ஆகும். நல்ல வேகமா சுத்தும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஆள் இருக்கும். நம்ம சினிமா படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேய் எல்லாம் காட்டும் போது டும்னு சுத்தி விடுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு, சினிமால கரெக்டா தெரியாது. அப்படி சுத்துனீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல ஆகும், இந்த லிங்க ரூபம் மாதிரி ஆகும். இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா லிங்கமா இங்க வச்சிருப்பாங்க. அப்ப ஒரு ஒயிட் கலர்ல இருக்கிற ரூபம், எந்த ரூபம்னே தெரியாத இன்டிஃபைனபிளா இருக்கிறது, ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அந்த பரமாத்மா தோன்றினார். தத்து கில உபலப்தமானா அபி தேவாகா, அந்த ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவர்கள் பார்த்தாலும் கூட தேவாகா ந விஜானந்த, அந்த தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த யக்ஷ ரூபத்தை அறியவில்லை, வந்திருக்கிறது ஈஸ்வரன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ந விஜ்ஞாதவந்தக கிம் இதம் தத் ஏதத்து யக்ஷம் பூஜ்யமிதி. யக்ஷம்ன்றதுக்கு அர்த்தம் இன்னொன்னு வருது, இன்டிஃபைனபிள் மட்டும் இல்ல. யக்ஷம்ன்றதுக்கு அர்த்தம் எஜ பூஜாயாம் தாத்துல இருந்து யக்ஷ ரூபம் பண்ணப்படுது. அப்படி பண்ணப்பட்டுச்சுன்னா பூஜைக்குரிய ரூபமா இருக்கு. அப்ப மங்களமான ரூபமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி தோன்றியது அந்த அந்த தேவதை. அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த யக்ஷ ரூபம் இது என்னது அப்படின்னு அந்த தேவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு இந்த மந்திரம் முடியும். இதோட இன்னைக்கு நிப்பாட்டுவோம். மீதியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு நவமி, நாளைக்கு அஷ்டமி, நவமி அன்னைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். முடிஞ்சிடும். நாளைக்கு பாட்டமே இல்லை, வேற எதுவுமே இல்லை, இவ்வளவுதான் பாஷ்யம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான். ஒரு நாள்ல கிளாஸ் முடிச்சிடும் மொத்தமா. அந்த 3வது கண்டம் ஒரே நாள்ல முடிச்சிடும். நவமி அன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நம்ம கர்மயோகம், ஆமாம்மா 4வது கண்டம் இருக்கு, அதுவும் ஒரு நாள் தான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யமே இல்லை, அதுவும் ஒரு நாள் 2 நாள்லயே முடிச்சிடலாம். இன்னும் 2 நாள் 3 நாள், அதிகபட்சம் 3 நாள் 3 கிளாஸ் முடிச்சிடலாம். இது வந்து இதை கம்பேர் பண்ணுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மயோகமும் இதுவும் ஒண்ணு. சமத்துவம். அகங்காரம் நாசமாச்சுன்னா மனசு சாந்தமாகும். அகங்காரம் நாசமாகிறதுக்காக தான் ஈஸ்வரன் இடத்துல என்ன பண்றது, கர்ம பலனை வந்து அவன் இடத்துல கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கிறது. 2மே ஒரே இதுதான், நாம் பண்ணல. முக்கியமானது இந்த கர்மயோகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல கர்ம பல தியாகம், அதுக்கப்புறம் கர்த்திருத்துவ தியாகம் சொல்லுவோம். 2 ஸ்டெப், ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தேவர்களா இருக்கிறதுனால டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா அபிமானத்தை எடுத்து அடிக்கிறது. நீ இல்லடா அப்படின்னு, நீ இல்ல ஒரு மண்ணாங்கட்டி இல்ல நீ அப்படின்னு டைரக்டா ஒருத்தர் அடிக்கிறது. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி டைரக்டா அடிச்சா நமக்கு புரியறது. அப்ப பக்குவம் வர்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் பலனை தியாகம் பண்றது, அதுக்கப்புறம் கர்த்திருத்துவத்தை தியாகம் பண்றது. இதான் ப்ராசஸ். இந்த 2த்தையும் பண்ணும்போது மனசு வந்து ரொம்ப சாந்தமாகும். நீ அந்த பிரம்மமா இருக்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும், அதுல நிக்க முடியாது, சாமர்த்தியம். இதுதான் ப்ராசஸ். பார்க்கலாம். ஹரி நமஸ்காரம். 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 ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம்.